என் இனிய தமிழ் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷத்துல உங்களுக்கு புதிய நன்மைகளும் புதிய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும்படி கார்மல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் சார்பாக என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புது வருஷத்துல புது புது காரியங்கள் நம்ம செய்ய காத்துட்டு இருப்போம் இல்லையா? இப்படி பல பல புது விஷயங்களை நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் செய்து, குறிப்பா தலித் மக்களின் விடுதலைக்காகவும் பல தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடி புதிய விஷயங்களை நன்மையாக காட்டிய தலைவருக்கான சிறப்பான ஒரு நாள் இந்த நாள். சட்டமேதை, தலித் மக்களின் தலைவர், சரித்திரம் பேசும் நாயகன் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சாதித்த அநேக விஷயங்களை பற்றி கண்டிப்பாக அவருடைய பிறந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டும். Because he was not a normal person. He was a very big leader of the nation. தேசத்தின் தலை சிறந்த தலைவர். தேசத்தின் சிறந்த தலைவரை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மாணவர்களும் நாளைய தேசத்தின் தலைவர்கள். கார்மல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் is under the process of creating the leaders of the nation. இன்றைய மாணவர்கள் நாளைய தேசத்தின் தலைவர்கள். தலைவர்களாய் உருவாக்கும் பணியிலும் முயற்சியிலும் கார்மல் மெட்ரிகுலேஷன் பள்ளி எப்பொழுதும் தங்களின் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைய தலைவர்களாய் உருவாக வேண்டும். அதை உருவாக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டுடே we are going to know more about the great leader of the nation, Dr. Ambedkar. Have you seen him? It's going to be very interesting for you guys. Let's watch it. The show must go on. Dr. Ambedkar. Ambedkaroட full name Dr. Bhimrao Ramji Ambedkar. He was also known as Baba Saheb Ambedkar. Ambedkar is famous for father of Indian Constitution. இந்திய அரசியல் சட்டமைப்பின் தந்தை. ஏன்னா இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கினதே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். India's first law minister. He was a jurist. இவர் ஒரு சட்டத்தை படித்தனால நீதிபதி, தென் எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன் அண்ட் சோஷியல் ரிஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை முதல்ல நின்று அதுக்கு குரல் கொடுத்து அதை சால்வ் பண்ண போராட்டம் செய்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அநேக கேம்பெயின்ஸ் நடத்தியிருக்கிறாரு அகெயின்ஸ்ட் சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் டுவர்ட்ஸ் அன்டச்சபிள்ஸ். தலித் மக்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று அந்த காலத்தில் கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. அவங்களுக்கு சம உரிமைகள் கிடைக்கணும்னு அநேக கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தி அவங்களோட ரைட்ஸை வாங்கி கொடுத்தாரு டாக்டர் அம்பேத்கர். இது அவருடைய சிறப்பு. லெட்ஸ் see his personal life. Ambedkar was born on 14th April 1891 at Mau, மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் 3 இடத்துல ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தார். One most interesting thing about his birth, you know what? அவங்க அப்பாவுக்கு மொத்தம் 14 பிள்ளைகள். 14 பிள்ளைகளில் 14வது மகனா 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தார். So he was the last child in his family. His parents were Ramji Maloji Sakpal. He was an army officer and Bhima Bhatt. This is his parents' picture. அவங்க அம்மா அப்பாவோட பிக்சர் பாருங்க. He is from Marathi background and his original name was Bhimrao Ramji Ambavadekar. He was from Mahar caste. மஹர் கேஸ்ட்ன்றது அந்த காலத்தில் தலித் கேஸ்ட்டை குறிக்கும். தேவர் ட்ரீட்டட் அஸ் அன்டச்சபிள், தீண்டத்தகாதவர்களாக அவங்க அந்த காலத்தில் கருதப்பட்டாங்க. அண்ட் தேவர் பிலாங் டு லோ காஸ்ட், தாழ்ந்த ஜாதியாக கருதப்பட்டாங்க. ஸோ அம்பேத்கர் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேவர் செக்ரிகேட்டட் இன் த கிளாஸ் ரூம்ஸ். அவரோட ஏர்லி லைஃப், ஸ்கூல் லைஃப் பார்த்துக்கிட்டா he had gone through many ill treatments. ஸ்கூல் படிக்கும் பொழுது
இந்த அன்டச்சபிள் பிள்ளைங்க, இந்த தாழ்ந்த ஜாதி உள்ள மாணவர்களும் மற்றவர்களும் தனித்தனியாக உட்கார வச்சாங்க. சொல்லப்போனால் இந்த அம்பேத்கர் கிளாஸ்லேருந்து வெளியில் துரத்திட்டாங்க. வெளியில் உட்கார வச்சு படிக்க சொன்னாங்க. அண்ட் தண்ணி குடிக்கணும்னா அவங்களுக்கு மற்ற பிள்ளைங்க மாதிரி எல்லாரும் டம்ளரில் குடிக்க முடியாது. அந்த ஸ்கூலில் இருந்த பியூன் வந்து அவருக்கு கிளாஸில் தண்ணி ஊற்றுவாராம். அதை 2 கையால் அவங்க குடிக்கணும். ஸோ அம்பேத்கரோட அவருடைய புக் எழுதும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நோ பியூன் நோ வாட்டர். ஸோ பியூன் இல்லைன்னா அன்றைக்கி அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த காலத்தில் தாழ்த்த ஜாதி மக்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருந்தது. ஈவன் he had to sit on a சாக்கில் சாக்குப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாக்குப்பை போட்டு அது மேலே தான் உட்காரணுமோ. இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏர்லி ஸ்கூல் டேஸில் அம்பேத்கர் பட்ட கஷ்டங்கள் எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்கன்றதை நம்ம ஒரு சில வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் வாட்ச் த வீடியோஸ். மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை பற்றி நடத்த போகிறேன், நல்லா கவனிக்கணும். வணக்கம் ஐயா. ஏன் எல்லாரும் எழுந்தீங்க? ஐயா அவங்க உட்காந்து நாங்க உட்கார மாட்டோம் ஐயா, அவங்க வரையில. அவன் என்ன ஜாதின்னு கேளுங்க ஐயா. உன் பேர் என்ன? பீமாராவ் ராம்ஜி. உன் ஜாதி என்ன? மகரினா. அவன் தாழ்ந்த ஜாதி, அதனால நாங்கள் கிளாஸ் ரூம்ல உட்கார மாட்டோம். அவனை வெளியே போக சொல்லுங்க, அப்பதான் அவன் கிளாஸ் ரூம்ல உட்காருவேன். ஏன்ச்சு வெளியே போ. ஐயா நான் எப்படி ஐயா படிக்கிறது? ஏன்ச்சு வெளியே போய் நின்று படிப்போ, வெளியே போ. தண்ணி தாகமா இருக்கு, தொண்டையெல்லாம் எரியுது. தொடாத, இருப்போ. வெளில போய் குடி தண்ணி, வெளில போய் குடி போ. நான் வெளியில போ. நான் படிக்கிறது இங்க வெளிய போய் தண்ணி கிடையாது, உனக்கு வெளியில போய் குடி. ஐயா தண்ணி தாகமா இருக்கு ஐயா, கொஞ்சம் தூர போ வெளியில போய் குடி. ஏப்பா அவன் குழந்தை தானே, கொஞ்சம் தண்ணி கொடு. இல்லைங்க ஐயா, அவன் தாழ்ந்த ஜாதி, அவனுக்கு தண்ணி கிடையாது, அதனால தண்ணி கொடுக்குறது இல்லை. வெளியில போய் குடிக்கிட்டோம் ஐயா. பரவாயில்ல, கொஞ்சம் கொடு. தூர போ, முதல்ல தூர போ. கை நீட்டு, உட்கார் கீழே. இந்த பாத்திரம் எங்க வீட்டு பாத்திரம் மாதிரி இருக்குது. இது எங்க வீட்டு பாத்திரமாச்சே. நீ சர்க்கார் பையன் தானே, நீ மகன் ஜாதி பையன் தானே நீ? ஆமாங்க ஐயா. போ, இது உங்க வீட்டு பாத்திரம் இல்ல. போ. இல்லம்மா, இது எங்க வீட்டு பாத்திரம் தான். நேற்று எங்க அம்மா மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வரும்போது திருடிட்டு போயிட்டாங்க. போய் இவன் வீட்லயே போய் திருடிட்டு வந்த. உங்க வீட்டு பாத்திரம் எங்களுக்கு தேவையில்லை. இந்தா போ. ஐயா எனக்கும் முடி விட்டுங்க ஐயா. உட்காருங்க. அப்பாப்பா இந்த கடையில முடி வெட்ட மாட்டேப்பா. ஏன்பா என்ன பிரச்சனை? முதல்ல அவன் என்ன ஜாதின்னு கேள்வி. முதல்ல என்ன ஜாதிப்பா நீ? மகர் ஜாதி. மகர ஜாதிக்கு முடி வெட்டத்துல எழுதுரு. அப்ப எனக்கு வெட்ட மாட்டீங்களாயா? நீங்க தாழ்த்தப்பட்டவர்களும் இங்க வெட்டுறது இல்ல. வெளியே போ. இந்த டவலை இதுக்கு மேல யாரும் யூஸ் பண்ண முடியாது, நீயே எடுத்து. Next, his education. He was highly qualified. நம்ம யோசிக்க முடியாத அளவு ஒரு மனுஷன் அந்த காலத்தில் படிச்சிருக்கிறாருன்னா அது நம்ம அம்பேத்கர் தான். அவர் ஸ்கூல் வந்து பாம்பேயில் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் he was the first in his community to graduate high school. அவரோட கம்யூனிட்டியில் அவர் தான் முதல் ஆள் படித்த ஒரு ஆள்னா அவர் தான் முதல் ஆள். அண்ட் ஃபாரின்லலாம் படிச்சிருக்கிறாரு. அதனோட டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில் BA/MA, கொலம்பியா யூனிவர்சிட்டியில் MA PhD, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் MSc அண்ட் கிரேஸ் இன்ல பேரிஸ்டர் ஆஃப் லா. ஸோ எக்கனாமிக்ஸ்லேயும் PhD, லாலையும் PhD பண்ணியிருக்கிறாரு. அப்படி ஒரு தலை சிறந்த ஒரு படிப்பாளர்னா நம்ம டாக்டர் அம்பேத்கர்.
அண்ட் இன்னொரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஹி வாஸ் அ கிரேட் லவர் ஆஃப் புக். நிறைய புக்ஸ் படிப்பார். அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அவருடைய பர்சனல் லைப்ரரி, ஹிஸ் பர்சனல் லைப்ரரி அட் பாம்பே, ராஜ்கிர், அதில் அவருடைய பர்சனல் லைப்ரரியில் ஹி ஹேட் மோர் தேன் 50,000 புக்ஸ். அவரோட பர்சனல் லைப்ரரியில் மட்டும் 50,000க்கு மேலே புக்ஸ் வச்சுருந்தார். அப்படின்னா அவ்வளோ புக்ஸ் படிப்பார். அவ்வளோ புக்ஸ் படிக்கிறனால ஹி வாஸ் அ நாலேஜபிள் பர்சன். நெக்ஸ்ட் அபவுட் ஹிஸ் கரியர், he was appointed as defense secretary to the king of Baroda. இதெல்லாம் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கிங் ஆஃப் பரோடாவில் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அப்பாயிண்ட் ஆனார். ஆனால் அங்கே வேலை செய்யும் போதும் இந்த அன்டச்சபிலிட்டி பிரச்சனை இருந்தது, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் பிரச்சனை இருந்தனால, ஜாதி பிரச்சனைகள், காஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருந்தனால அந்த ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு he went back to London to continue his higher studies. திருப்பி அங்கே PhD முடிச்சுட்டு he came back and joined with All European Simon Commission. அந்த டைமில் தான் in 1927 he started his campaign to fight for the right of untouchables. தீண்டத்தகாதவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தார். அவருடைய குரல் தலித் மக்களுக்கு அதிகமாக இருந்தது. எங்கே அப்படின்னா சொசைட்டியில் குடிநீர், ட்ரிங்கிங் வாட்டர் சோர்சஸ், எங்கெல்லாம் குடிநீர் எல்லா மக்களும் எடுக்கிற இடத்துல இந்த தலித் மக்களால் போய் எடுக்க முடியாது. தீண்டத்தகாத தாழ்த்தப்பட்ட மக்களால் இந்த குடிநீரையும் அண்ட் என்டரிங் த டெம்பிள்ஸ், கோவிலுக்குள்ளேயும் போய் அவங்களால தரிசிக்க முடியாது. ஸோ மெயினான இந்த 2 விஷயத்துலேருந்து அவங்க வந்து தடை செய்யப்பட்டாங்க. இந்த 2 விஷயத்துக்காகவும், கோயிலுக்குள்ளே போகிறதுக்காகவும், குடிநீர் குடிக்கிறதுக்காகவும் இந்த தலித் மக்களுக்கு உரிமைகள் வேணும்னு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போராடினார், குரல் கொடுத்தார். அந்த குரல் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் ஒலிக்கப்பட்டது. இந்த குரலை கேட்டு பூனா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் உருவாச்சு. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அம்பேத்கர்ஸ் லைஃப். அவருடைய லைஃப்பில் மிகவும் சிறப்பான முக்கியமான ஒரு விஷயம், அவர் தலைவராக வெளியில் காண்பித்த ஒரு நிகழ்வுனா இந்த பூனா ஆக்ட். In 1932 பூனா ஆக்ட் என்ன ஆச்சுன்னா, he attended the round table conference at London for untouchable rights. இந்த தீண்டத்தகாதவர்களுடைய உரிமைகளுக்காக செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் அட்டென்ட் பண்ணி அவங்களுடைய உரிமைகளுக்காக பேசினார். and he got the rights for them. The reservation system was granted for Dalit people. எங்கே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைச்சதுன்னா சென்ட்ரல் கவுன்சில் ஸ்டேட்ஸ்லேயும் அண்ட் ரீஜனல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ்லேயும் அவங்களுக்கு செப்பரேட்டாக ஷெட்யூல்ட் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் SC/STன்னு அவங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் உருவாக்கப்பட்டது. இந்த SC/STன்னு அவங்களையும் ஒரு கேட்டகரியாக கொண்டு வந்து அவங்களுக்கான ரைட்ஸும் வாங்கி கொடுத்தது அம்பேத்கர் அவர்கள். இதை நான் மறக்கக்கூடாது. ஓகே, தென் அபவுட் ஹிஸ் political life. In politics, he created 2 parties, Independent Labour Party and All India Scheduled Caste Federation. இந்த ஷெட்யூல்ட் காஸ்ட் பீப்புளுக்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி அதில் அவங்களுக்கான உரிமைகளுக்காக போராடினார். மெயினாக he conducted many camps. His political activities were all about conducting campaigns for independence, சுதந்திரத்துக்காகவும் போராடினார். and at the same time he struggled and worked hard for the development of the untouchables. And last, in 1947 we got independence. Independent Indiaல he was the first law minister. அந்த சிறப்பு அம்பேத்கருக்கே உரியது. and after independence இந்திய அரசியல் சட்டம் உருவாக்குறதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதனுடைய சேர்மனும் he was the chairman of Constitution Committee and he created the constitution. அதுக்கு அவருக்கு 2 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஸோ டைம் பீரியட் ஆஃப் 2 years 11 months and 18 days டு டிராஃப்ட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷனை அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் உருவாக்கப்பட்டு அண்ட் எழுதி சட்டம் அமைக்கப்பட்டது. அதனோட மெயின் மோட்டிவ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதனுடைய நோக்கம் என்னவா இருந்தது, அதை பார்த்தா உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இப்போ இவ்வளோ சுதந்திரமாக, இவ்வளோ ஃப்ரீடமாக, மதத்துலேயும் சரி, நம்மளுடைய வேலையிலையும் சரி, உரிமைகள்லையும் சரி, எல்லாத்துலேயும் நம்ம இவ்வளோ ஈக்குவாலிட்டியோட ஃப்ரீடமாக இருக்கிறோன்னா, அன்னைக்கு அம்பேத்கர் செய்த ஒரு பெரிய விஷயம் இந்திய அரசியல் சட்டமைப்பு. த மெயின் மோட்டிவ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னவா இருந்துச்சுன்னா, டு ப்ரொவைட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், மதத்தில் சுதந்திரம்,
equality of rights, எல்லாருக்கும் சம உரிமைகள், especially and annihilate the gap between different classes of the society. சொசைட்டியில் இருந்த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்க்கு இருக்கிற கேப்பை, ஐ மீன் ஹையர் கிளாஸ் லோயர் கிளாஸ்க்கு இருந்த அந்த கேப்பை முற்றுமாக அழிக்கப்பட்டது. அப்படியான ஒரு சிறப்பான ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்குன அம்பேத்கருக்கு இந்த இந்திய நாடு கொடுத்த பட்டம் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அண்ட் திஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃபர்ட், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தான் ஜாப்ஸும் எஜுகேஷனும் ரிசர்வ் கேட்டகரிஸ்க்காக சிறப்பான முறையில் ஒதுக்கப்பட்டது. திஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃபர்ட் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷனல் ஜாப்ஸ் ஃபார் த பீப்புள் ஆஃப் ரிசர்வ் கேட்டகரிஸ். பிசி, எஸ்சி, எஸ்டின்னு நம்ம கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, நம்ம படிக்கும் பொழுதோ இல்லை ஜாப்ஸ் அப்ளை பண்ணும் போதோ, அப்படி எல்லா மக்களுக்குமான கேட்டகரிஸை இந்த இந்தியன் அரசியல் சட்டத்தின் மூலமாக அம்பேத்கர் அவர்கள் சம உரிமையை கொண்டு வந்தார். And not only in Indian constitution, he was very good and he played a significant role in establishing the Finance Commission of India. He helped the nation to grow economically as well as socially. இவ்வளோ ஒரு அறிவு ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா உண்மையாலுமே ஆச்சரியப்படுறதுங்க. ஏன்னா ஏதாவது ஒன்றுத்தில் சிறப்பாக இருக்கலாம், ஆனால் பட் திஸ் மேன் வாஸ் வெரி குட் இன் மோஸ்ட் ஆஃப் த மேஜர் திங்ஸ் இன் இந்தியா, எக்கனாமிக்கல், சோஷியல், law, and last he fought for women laborers also. பெண் தொழிலாளர்களுக்காகவும் அவர் போராடினார். முக்கியமாக மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ், பிரசவ காலத்தில் கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸும் அண்ட் உமன் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட், இதையும் உருவாக்கி கொடுத்தது அம்பேத்கர் அவர்கள் தான். அம்பேத்கர் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு இது, அம்பேத்கர் இன்டு புத்திசம். In 1950 he converted to Buddhism after attending a big convention conducted by Buddhist monks and scholars. புத்திஸ்ட் நடத்தின ஒரு கன்வென்ஷன் அட்டன் பண்ணி அதன் மூலமாக 1950 அவர் புத்திசம் ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆயிட்டாரு. ஆஃப்டர் தட் இன் 1955 he established Buddhist Society of India. இந்தியாலையும் ஒரு புத்திஸ்ட் சொசைட்டியை கிரியேட் பண்ணி பாரதிய பௌத்த மகாசபான்னு பேர் வச்சார். இன் 1956 he organized a very big public event in India. இந்தியாவில் இவர் ஒரு புத்திசம் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஈவெண்ட்டில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 5 லட்சம் பேர் புத்திசமில் கன்வெர்ட் ஆயிட்டாங்க. 5 lakh of his followers converted into Buddhism in 1956. எவ்வளோ மிகப்பெரிய தலைவராக இருந்தால் தலைவர் மாறின மாதிரியே அவருடைய தொண்டர்களும் ஃபாலோவர்ஸும் 5 lakh people கன்வெர்ட் ஆகிருப்பாங்கன்னா how big and how good the leader would have been. அதுதான் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். தலைவர்னா சும்மா இல்லைங்க. He should be bold enough and he should be strong enough and he should have knowledge in everything to voice out. And the last thing, at last Ambedkar was died on December 6th at the age of 65 years in 1956. After his demise in 1990, he was highly awarded the highest honor of India, Bharat Ratna விருதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்தாங்க. And in 2000, Dr. Baba Saheb Ambedkar film was released. கடைசியாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன். அம்பேத்கரை பற்றி இன்னும் நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், பிள்ளைங்க உங்களுக்கு நல்லா புரியணும்னா ஜீ தமிழ் சேனலில் அம்பேத்கருடைய சீரியல் ஒன்று ஓடுது, அதை பாருங்கள். அந்த சீரியல் பேர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஜீ தமிழ் சேனலில் இந்த சீரியல் ஓடுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்குது. இதை நீங்கள் பார்க்கும்போது இன்னும் அம்பேத்கரை பற்றி அதிக விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ would have been very helpful for you. நாட்டில் இப்படிப்பட்ட தலைவர்களும் வாழ்ந்து கடந்து வந்த சிறப்பான இந்திய நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டுருக்கோம். சாதாரண மக்களாக மட்டும் நம்ம வாழாமல் மக்களின் வாய்ஸாக, மக்களின் கூக்குரலாக நம்ம இருந்து. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், டாக்டர் அம்பேத்கர் நிறைய கோட்ஸ் எழுதியிருக்காரு. நிறைய தத்துவங்களை எழுதி மக்களுக்காக கொடுத்துருக்கிறாரு. ஆல் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி மோட்டிவேட்டட் ஒன். நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஒன்று, த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் ஒன் ஃபார் மீ, we are Indians firstly and lastly. We are Indians firstly and lastly.
முதலும் கடைசியும் நாம் அனைவரும் இந்தியர்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை நம்ம மனசில் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஜாதின்ற ஒரு விஷயம் இந்த நாட்டை விட்டே ஒழிஞ்சு போயிடும். இதை பார்த்துட்ருக்க ஒவ்வொரு மாணவர்கள், நீங்கள் ஜாதின்றதை, கேஸ்ட்ன்றதை எந்த அளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் வென் யூ ஃபேஸ் இன் யுவர் லைஃப், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜாதின்ற ஒரு விஷயத்தை சந்திக்கும் பொழுது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், நீங்கள் எடுக்கும் முடிவுகள், நீங்கள் அதற்கு கொடுக்கும் ரியாக்ஷன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை முடிவு செய்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாயிருக்கும் நான் நம்புகிறேன். மக்களுக்காக நிறைய மாற்றங்களை சரி செய்து ஒரு வீர தலைவராக வாழ்ந்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவரை போன்று நாமும் சமூக சீர்திருத்தங்களை செய்து இந்த நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் சமூகத்தில் ஒரு தலைவர்களாய் சிறந்த குடிமக்களாய் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Thank you for watching. Please do like, share and subscribe the channel. எங்களுக்கு சொன்னோம் அமெரிக்காலாம் எங்களுக்கு சொன்னோம் அமெரிக்காலாம் உன்னை போல கடவுள் கறி கட்ட செல்லப்பில்லை இந்தியாவில் மறக்கவே மாட்டோம் எப்ப பதினால. குட் மார்னிங் மிஸ், என் பெயர் உதயசாய். நான் முதலாம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் அம்பேத்கரை பற்றி ஒரு பாடல் பாட போகிறேன். கேளுங்கள். ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், எங்களுக்கு சொன்னவரும் அம்பேத்கராம், எங்களுக்கு சொன்னவரும் அம்பேத்கராம். முன்னை போல கடவுளில தலித் மக்கள் செல்லப்பில மறுபடியும் பறக்கணும் நீ இந்தியாவுல. உரிமைகளை வாங்கி தந்து, சட்டங்களை சொல்லி தந்து, என்னைக்குமே கொண்டாடுவோம் உன் பிறந்த நாள. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் அம்பேத்கர் பாடல் பாட வந்திருக்கிறேன். ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், எங்களுக்கு சொன்னவரும் அம்பேத்கராம், எங்களுக்கு சொன்னவரும் அம்பேத்கராம். உன்னை போல கடவுள் இல்லை தலித் மக்கள் செல்ல பிள்ளை, உன்னை போல கடவுள் இல்லை தலித் மக்கள் செல்ல பிள்ளை, உரிமைகளில் வாங்கி தந்த அம்பேத்கராம், உரிமைகளில் வாங்கி தந்த அம்பேத்கராம். அனைவருக்கும் வணக்கம். அம்பேத்கர் பாடல். ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், எங்களுக்கும் சொன்னவரும் அம்பேத்கராம், எங்களுக்கும் சொன்னவரும் அம்பேத்கராம், எங்களுக்கும் சொன்னவரும் அம்பேத்கராம். எங்களுக்கும் சொன்னவரும் அம்பேத்கராம். உன்னை போல கடவுள் இல்ல, உன்னை போல கடவுள் இல்ல தலித் மக்கள் செல்ல பிள்ளை, தலித் மக்கள் செல்ல பிள்ளை, இன்னைக்குமே கொண்டாடுவோம் உன் பிறந்த நாள, என்னைக்குமே கொண்டாடுவோம் உன் பிறந்த நாள. மறக்கவே மாட்டோம் அந்த ஏப்ரல் 14, மறக்கவே மாட்டோம் அது எப்ப 14, மறக்கவே மாட்டோம் அந்த ஏப்ரல் 14. மறக்கவே மாட்டோம் அந்த எப்ப 14. ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், ஏழைகளின் தலைவராம் அம்பேத்கராம், எங்களுக்கும் சொன்னவரும் அம்பேத்கராம். எங்களுக்கும் சொன்னவரும் அம்பேத்கராம். Hello everyone, I'm Dr. Ambedkar. This comes my father's modern India. Thank you so much. அம்பேத்கர் பாடல். ஏழைகளின் ஏழைகளின் தலைவராம் தலைவராம் அம்பேத்கரா, அம்பேத்கராம்,
எங்களுக்கும் சொன்னவரோ அம்பேத்கரரா ஏழைகளின் தலைவரா அம்பேத்கரரா எங்களுக்கும் சொன்னவரோ அம்பேத்கரரா ஏழைகளின் தலைவரா அம்பேத்கரரா எங்களுக்கு சொன்னவரும் அம்பேத்கரரா ஏழைகளின் தலைவரா அம்பேத்கரரா எங்களுக்கு சொன்னவரும் அம்பேத்கரரா